அப்புறம் வந்து அவன் 2001 வெளில போயிட்டான். அது ஒரு 6 மாதமோ 1 வருடமோ தெரியாது. எதனால வெளில போனாரு? என்ன பிரச்சனை? அவன் வந்து வெளியில் போனான்னா அவங்களுக்கு கூட இருந்தவங்க வெளில போனாங்க. அவங்க கூட இவன் வெளில போயிட்டான். வெளில போனாங்கங்கிறத விட இவன் கூட இருந்த அல்லது இவனுக்காக வந்து பரிந்து பேசிய அந்த நபர் கட்சியிலிருந்து அனுப்பப்பட்டார். வெளில வந்து நீக்கப்பட்டார். தலைவரால் நீக்கப்பட்டார். பொதுக்குழுவால் நீக்கப்பட்டார். அவரோடு சேர்ந்து இவனும் போயிட்டான். அப்போலேருந்து எங்கள் தலைவரை வந்து மிக மோசமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்கெல்லாம் ஏன் வெளியில் அனுப்பப்பட்டாங்கன்னா, ஒரு சில பேர் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இவங்க கூட இருந்தவங்கலாம் அப்போ அவங்க தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. கட்சிக்கு விரோதமாக, தலைமைக்கு விரோதமாக. அதாவது தலைமைக்கு விரோதம்னு சொல்கிறது என்னென்னா, தலைவர் வந்து என்றைக்கும் ஒரு தவறான பாதையில் போய் ஒரு கட்சியை வந்து வலுப்படுத்தணும்னோ அல்லது வந்து நிர்வாகத்தை நடத்தணும்னு என்றைக்கும் நினச்சது கிடையாது. அதனால தான் இன்றைக்கி ஒரு இவ்வளவு காலம் வந்து தாக்கு பிடித்து இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விடுதலை சிறுத்தைகளை வளர்த்தெடுத்திருக்கிறார். இன்னும் கொள்ளையடிக்கிறது, பணத்தை பிடுங்கிறது, இந்த காரியங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கூட சேர்ந்தவங்கெல்லாம் சாராயம் வித்தவெல்லாம் வந்து கட்சிக்குள்ளே வந்துட்டு திருப்பி இங்கே வந்து கொள்ளையடிக்கிற வேலையை பண்ணால் என்ன பண்ண முடியும்? அவன்லாம் திருப்பி வெளில போயிட்டான். அவனெல்லாம் அனுப்பப்பட்டு விட்டாச்சு, கட்சியிலேருந்து அனுப்பியாச்சு. அவங்களோட இவனும் போனவன் தான். அப்போ அதனால தான் இவன் வெளில போகிறான். இங்கே வந்து அவனால் வந்து நொட்டேரியஸாக இருக்க முடியல, தப்பு பண்ண முடியல, பிரச்சனை ஆகுது. அப்போ வந்து இங்கே கட்டுப்பாடாக இருக்கணும், தலைமைக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கணும். அது முடியாது. இவன் பொறுக்கித்தனம் பண்ணுறதுக்கும் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் சார், தொடர் குற்ற நடவடிக்கையில் இருக்கிற ஒரு நபர்.